ஏன் இன்று வரை இந்த இழுபறி? கர்நாடகத்துக்கு சாதகமாக காவிரி டெல்டா பகுதியை வாழ வைப்பதற்கு பதிலாக வாட வைக்க வேண்டும் என்பதே உங்களுடைய ஒரே குறி என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? பாரதிய ஜனதா அரசை பார்த்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பாராபட்சம் காட்டாமல் நடத்த வேண்டும் பாரத நாட்டு அரசியல். மீறி எங்கள் தமிழ்நாட்டை பாவ புண்ணியம் பார்க்காமல் நடத்தக்கூடாது ஓட்டு அரசியல் என்பதை மட்டும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் மத்தியிலே இருந்த ஆட்சியோடு கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் வளங்கொழிக்கக்கூடிய துறைகளை எல்லாம் கையிலே வாங்கி வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்களே திமுகவினர். அப்பொழுதெல்லாம் காவேரி பிரச்சனைக்கு என்ன கண்டார்கள் தீர்வு? இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட போராடியவர் புரட்சி தலைவர் அம்மாதானே. இல்லை என்று மறுக்க முடியுமா? இன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க உரிமை குரல் கொடுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரிய ஆலோசனையை வழங்கியிருக்கிறாரே. அவரை பார்த்து நான் கேட்கின்றேன், இதை போல்தானே அன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அப்பாவி ஈழத் தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மத்தியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு கை கொடுக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு தலைமைச் செயலகத்திலே கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திலே லட்சிய திமுகவின் சார்பிலே வலியுறுத்தினேன். அப்பொழுது உடனே அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களும் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ராஜினாமா கடிதங்களை வாங்குவதா ஒப்புக்காக வாங்கினார். ஆனால் பின்னால் உப்புச்சப்பில்லாமல் ஏன் பின்வாங்கினார்? அதனால் தானே இலங்கையிலே 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த அவர்கள் சிந்திய குருதியை தாங்கி இரத்த ஆறு ஓடிய இடம்தான் முள்ளிவாய்க்கால். அதை போல காவிரி பிரச்சனையிலும் ஒரு கண் துடைப்பு நாடகம் இவர்கள் நடத்திய காரணத்தால் தான் இன்றைக்கு காவிரி டெல்டா மாவட்டத்திலே வறண்டு கிடக்கிறது வயல் வரப்பு வாய்க்கால். ஒரு பக்கம் அங்கே இரத்த ஆறு ஓடியது முள்ளிவாய்க்கால், இங்கே நீரென்று காய்ந்து கிடக்கிறது வயல் வரப்பு வாய்க்கால். எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்வதாக சொன்னதை செய்தீர்களா? இல்லையே. இன்றைக்கு காவிரி பாசன மாவட்டங்களை பாழாக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் என்றாலும் சரி, எரிவாயு எடுக்கும் திட்டம் என்றாலும் சரி, மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியோடு கைகோர்த்து கொண்டு கையெழுத்து போட்டது யார்? நீங்கள் கையெழுத்து மட்டுமா போட்டீர்கள்? இல்லை, காவிரி டெல்டா மாவட்டத்து விவசாயிகளின் சொத்திலே மண்ணை வாரி போட்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே நெருப்பை வாரி போட்டிருக்கிறீர்கள் என்றே என் பார்வையில் நான் கருதுகின்றேன். தாங்க முடியவில்லை. தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன், தஞ்சை தரணியிலே வளர்ந்தவன், காவிரி நீர் குடித்து வளர்ந்தவன். தாங்க இயலவில்லை, தூங்க முடியவில்லை. காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே நாகை மாவட்டம் நரிமணம் அருகே செயல்பட்டு வரும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி தர வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். அவரை பார்த்து நான் கேட்கின்றேன், காவிரி டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் தானே எங்களுக்கு பிரதானம். அப்படி இருக்கும்போது எண்ணெய் கிணறு அமைக்க தாரை வார்த்து கொடுங்கள் என்று எப்படி கேட்கலாம் அந்த நிலத்தை தானம்? இது என்ன நியாயம்? அது மட்டுமல்ல, இது ஒரு புறம் இருக்க, காவிரி கடலூர் நாகை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 45 கிராமங்களில் 23,000 ஹெக்டேரில் 92,000 கோடி செலவிலே இவர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு மண்டலத்தை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டால் என்ன ஆகும்?
காவிரி டெல்டா மாவட்டம் என்ன ஆகும்? எண்ணி பார்க்க வேண்டும். கடல் பரப்பிலே உயிரினங்கள் வாழுமா? நிலப்பரப்பிலே பயிரினங்கள் தான் வாழுமா? எண்ணி பார்க்க வேண்டும். இந்த லட்சணத்திலே டெல்டா மாவட்டங்களில் இயங்கும் ஒரு கிணற்றுக்கு கூட முறையாக செயல்படும் அனுமதியை இந்த ONGC நிறுவனம் நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திடமிருந்து பெற்றிருக்கவில்லை, பெறவில்லை என்பதே உண்மை. ஆராய்ச்சி கிணறு, உற்பத்தி கிணறு என்று ONGC தன் கணக்கிலே சொல்லுவதெல்லாம் 70 கிணறுகள் உள்ளதாக சொல்லுகிறது. ஆனால் அவற்றில் 219 கிணறுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் உள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, 183 கிணறுகளில் உற்பத்தி நடைபெறுவதாக ONGC நிறுவனம் தெரிவிக்கிறது. ஆனால் 71 கிணறுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே நம்முடைய மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் இருக்கிறது. அந்த 71 கிணறுகளும் சட்டப்பூர்வமாக இயங்குவதற்கான முழு அனுமதியும் பெறவில்லை என்பதே உண்மை. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக ONGC நிறுவனம் செயல்படுகிறது. அதை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்டால் இந்த மாநில அரசு மக்கள் மீது பொய் வழக்கு போடுகிறது. நியாயமா? ஒப்புதல் இல்லாமல் ONGC நிறுவனம் ஆற்றுகிறதே காரியம். என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம்? மாநில அரசே, மத்திய அரசுக்கு கைப்பாவை ஆகாதே. நாகை மாவட்டத்தில் நரிமணம் அருகே 600 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தாதே. காவிரி பாசன மாவட்டங்களை கலங்க வைக்காதே. நாகையில் என்ன சுத்திகரிப்பு? அந்த ஆலை இருப்பதோ நரிமணம், ஆனால் மத்திய அரசுக்கு இருப்பதோ நரிமணம். மாநில அரசே, மத்திய அரசு செய்யும் சதிக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சரி, இதே நிலைமை தொடர்ந்தால் காவிரி டெல்டா மாவட்டம் கருகி போய் ஆகிவிடும். கரி சோழநாடு சோறுடத்து என்பது பழமொழி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தான் விளைகிறது நெல்லு. அது கருகி போய்விட்டால் மாநில அரசே, தமிழ்நாட்டிலே சொத்துக்கு வழி இருக்குமா? நீ சொல்லு. அதற்கு பின்னால் நீ மத்திய அரசு பக்கம் போய் நில்லு. சொத்துக்கும் ரொட்டிக்கும் வழி இல்லாமல் இருக்கும் நாடுதான் சோமாலியா. போகின்ற போக்கை பார்த்தால் தமிழ்நாடும் ஆக வேண்டுமா சோமாலியா? தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாலியா? இல்லை, மத்திய அரசு கோட்டையில் இருக்கவர்களை ஆக்க பார்க்கிறார்கள் கோமாலியா? ONGC நிறுவனமே, ஒப்புதல் இல்லாத எண்ணெய் கிணறுகளை மூடுங்கள். நாங்கள் இளிச்சவாயர்கள் இல்லை, வேறு மாநிலத்தை தேடுங்கள். மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் ஒப்புதல் இல்லாமலே எண்ணெய் கிணறை தோண்டி தோண்டி மண்ணை வாரி கொட்டுகிறீர்களே, என்ன நியாயம்? நான் கேட்கிறேன். ஒரு சாதாரண ஒரு பாமரன் தான் வீடு கட்டணும்னா வீட்டு வாசல்ல கொட்டுறான் ஜல்லி, உள்ள உடைச்ச அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் வாரி கொட்டுறான் வெளியில அள்ளி. உடனே சில கவுன்சிலர்கள் வந்துடுறாங்க கப்பம் வேணும்னு சொல்லி. சில அதிகாரிங்க குதிக்கிறாங்க துள்ளி. ஏங்க, நாட்டில் சாமானியனுக்கு ஒரு சட்டம், ஒரு சர்க்காருக்கு ஒரு சட்டமா? ONGC நிறுவனம் ஒப்புதல் இல்லாமலே நடத்திக்கிட்டு இருக்க இந்த கூத்துல கதிராமங்கலத்தில் அந்த மக்கள் போராடுறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வந்தா கிட்டத்தட்ட 300 நாட்கள் போராட்டம். ஏன் இந்த கதி? ONGC நிறுவனத்திட்ட ஒப்புதல் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெறாமல் நடத்துறது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன சொல்கிறேன், கடந்தவையாக இருக்கட்டும். தமிழ்நாடு அரசு, நாங்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து சொல்லுகிறோம், மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் ஒப்புதல் பெறாமல் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் இனி இயங்கக்கூடாது. இந்த காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அறிக்கை வெளியிட்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை மதிக்கின்றேன். அதை போல நண்பர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வைகோ அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாரே, அதற்கும் அவரை மதிக்கின்றேன். ஏனென்று கேட்டால் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே உணர்வு உள்ளவர்களுடைய கொதிப்பு இது. இந்த காவிரி பாசன மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதை இந்த அதிமுக அரசு செய்ய வேண்டும். சும்மா பேருக்கு அம்மா அரசு என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க இவர்கள் முயற்சிக்க வேண்டும். ஒரு கர்நாடக சித்தராவுடைய அரசு என்ன தீர்மானம் போடுகிறதோ
அதைத்தானே மறுநாள் மத்திய நீர்வளத்துறை அதை அங்கீகாரம் செய்கிறது, அதை ஆமோதிக்கிறது. இவர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிவதை போல செய்கிறது. அங்கே கர்நாடகம், இடையிலே இவர்கள் புகுந்து ஏன் புரிகிறார்கள் நாடகம்? தமிழ்நாட்டுக்கு செய்கிறார்கள் பாதகம். அதற்குத்தான் போடுகிறார்களா இந்த நாடகம்? எண்ணி பார்க்க வேண்டும். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நான் போராடுறேன், நீ போராடுற அப்படின்னு யாருக்கும் தனித்தனியா போராடி வாங்கன்னு நினைக்காதீங்க. பேரு தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்தில் வேணும் சோறு. அதனால நான் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து, அத்தனை விவசாய சங்கங்களை பார்த்து நமக்கெல்லாம் உணர்வு பொங்கணும். நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவையா, தஞ்சை மாவட்டத்தில் காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்தவன். எனக்கு இன்னும் சொல்றேன், ஏன் மண்ணு அப்பப்ப அடிக்கடி ஊருக்கு போய் ஆக்சிஜனை சுவாசிக்கிற மாதிரி என் ஊரில் இருக்கக்கூடிய காவேரி ஆறு, காவேரி ஆத்து பாலம், அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், பாலத்தடி, என் மண்ணோட வாசனையை அங்கே இருந்த அந்த பச்சை பசேல் என்ற சோலைகள், அந்த மரங்கள் எல்லாத்தையும், அந்த வயல்வெளி, நான் நடந்த வரப்பு எல்லாத்தையும் பார்த்து உணர்வோட கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தமிழன், தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த தமிழன். எல்லாரும் தனித்தனியா பேர் வாங்கணும்னு போராடாதீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் விவசாயிகளும் நீங்க போராடணும். நிச்சயமா இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய இல்லைன்னா இந்த இந்த அதிமுக அரசு எடை போட்டு இனிமே நடையே போடக்கூடாது. அவங்க தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். இல்லைன்னா அம்மா அரசு அம்மா அரசுன்னு சும்மா வாய்ச்சவடாளுக்கு சொல்லக்கூடாது. மற்ற கட்சிகள் கூட பார்த்து சொல்றேன், கடந்த காலத்தில் செஞ்ச பாவெல்லாம் இருக்கட்டும், பிராயச்சித்தம் தேடுங்க. தாங்க முடியல. எந்தெந்த துறையை தமிழ்நாட்டுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் அனுபவிச்சிங்களே. மத்திய இந்த நீர்வளத்துறை எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்களா? காவேரி பிரச்சனையை தீர்க்கும் நினைச்சிருப்பீங்களா? அந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த அம்மா போராடுறாங்க. அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அந்த உணர்வு போய் சேர்ந்துடக்கூடாது சார், அந்த உணர்வு போய் சேர்ந்துடக்கூடாது. போராடணும். எல்லாத்தையும் விட பாருங்க, இந்த மண்ணில் என்னென்ன கொடுமைலாம் நடக்குது. ஈரோட்டு தந்தை பெரியார் சுயமரியாதை என நமக்கெல்லாம் ஊட்டி வளர்த்த ஈரோட்டு தந்தை பெரியார், அவருடைய சிலை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்றாங்களே. ஏன் சார், நான் என்ன கேட்கிறேன், மாறுபட்ட கருத்து எல்லாருக்கும் இருக்கும். நான் ஈரோட்டு தந்தை பெரியாரோட சுயமரியாதை கொள்கை தான் ஏற்றுக்கிறேன். கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏத்துக்கல. அவருடைய நாத்திகவாதத்தை நான் ஏத்துக்கல. நான் கடவுளை நம்புகின்றவன். நான் கடவுளை நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றவன். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், எம்மதமும் சம்மதம் சொல்றவன். ஆனால் சுயமரியாதையை இன்னைக்கு நான் சொக்கா போடுறேன்னா, நான் துண்டை கைட்டி இடுப்புல வச்சுட்டு போகாம, காலில் செருப்பு போட முடியாம, என்னோட என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்களே, அவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை சுயமரியாதையை பெற்று தந்த பெரியார் மறக்க முடியுமா? சரி சொன்னீங்களே சிலை அகற்றப்படணும்னு, முடிஞ்சுதா? இது தென்னக பூமி, இது திராவிட பூமி. இந்த திராவிடத்தின் தலையாய மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. திராவிட பாரம்பரியத்துக்கு முன்னாடியே கல் தோன்றி முள் தோன்றா காலத்துக்கே தோன்றது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்புலரைந்தும் காளாமணி ஒளிவிளக்கேன்னு பண்ணார் திருமூலர். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்ற சித்தன். இது சித்தர் பூமி. தமிழ் தலையாய மூத்த மொழி. அந்த மொழியிலிருந்து தோன்ற சகோதரி மொழி தான் திராவிட மொழிகள். மற்ற அத்தனை தமிழ், அதிலிருந்து தோன்றதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. என் தாய்மொழி தமிழ் தான் மூத்த மொழி. மூத்தவள் தமிழ் அன்னை. என்னோட சின்னம்மா தெலுங்கு, கன்னடம் சின்னம்மா தெலுங்கு. அதே போல மலையாளம் என்னுடைய சித்தி மாதிரி சின்னம்மா மாதிரி தான். துளு கூட அப்படிதான் திராவிட மொழிகள். ஏன்னா கர்நாடகத்திலும் இன்னைக்கு காவேரியில் தண்ணி தரலன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஒரு தின பத்திரிகையில் போட்டிருக்காங்க, கர்நாடகத்தில் எவ்வளவு நீர், எத்தனை அணைகள், அவங்களுடைய எவ்வளவு நீர் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு சேர்ந்து அவங்களுக்கு எவ்வளவு. ஆனா தமிழ்நாட்டில் என்ன சார் நம்ம புதுசா அணை கட்டிருக்கோம்? கட்டல. தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சாடுது. எங்க போய் நிக்குமோ தெரியல. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவிட்டால்
அதே போல இந்த காவிரி பாசன மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். இதை அதிமுக அரசு செய்யாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது ஒரு மான பிரச்சனை. சார், ஒரு ஈரோட்டு தந்தை பெரியாருடைய இது பிரச்சனை வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு? ஒட்டுமொத்த உணர்வு தமிழ்நாட்டில் வெளிப்பட்ட காரணத்தால தானே அதிர்தில்ல டெல்லி வரைக்கும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் லெனின் அவர்கள் சிலை அகற்றப்பட்டதற்கும் பெரியார் சிலை அகற்றப்பட்டதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார், வருத்தம் தெரிவித்தார். உண்மையிலே எனக்கு மனசுக்கு இதம் அளிக்குதுன்னு அன்னைக்கு பேட்டியில சொன்னேன். ஆனால் தொடர்ந்து சர்ச்சையை மட்டுமே பாரதிய ஜனதா இங்கே கிளப்புகிறார்களே, என்ன காரணம்? தமிழ்நாடு அமைதி பூங்காவை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இன்னொன்னு, பெரியார் தமிழை பத்தி அந்த காலத்தில் ஏதோ திமுகவுக்கும் திராவிடர் கழகத்துக்கும் இடையே முரண்பாடு உண்டு, சில கொள்கைகளை உடன்பாடு உண்டு. ஒரு கட்டத்திலே திகாவும் திமுகவும் இரட்டை குடல் துப்பாக்கி என்று சொன்ன காலமும் உண்டு. மாறுபட்ட கருத்துக்களை பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் ஏற்பட்ட காலமும் உண்டு. அதெல்லாம் இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி திராவிட மொழியில தமிழர்களுக்கு இடையில இன்னைக்கு சிண்டு முடிஞ்சு இது பண்ணுனா நடக்காது. எல்லாத்த விட ஒரு நம்ம ஐயா கண்ணா அவர்களை டெல்லியில் தலைநகரத்தில் போராடினாரு. நாங்க எங்க லட்சிய திமுக சார்பா போய் அவர் எத்தனை விதம் போனோம், கோவணம் கட்டி போராடுறது, மண்டவோட வச்சுட்டு போராடுறது, அப்படி போராடினாரு. அவர் என்ன பாவங்க பண்ணாரு? துண்டு பிரசுரம் கொடுத்தாரு. அவரை போய் மோடிக்கு எதிரா அவர் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டாரு? என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? இன்றைக்கு பாரதிய ஜனதா அவர் சொல்லுகிறாங்களே, மோடிக்கு எதிராக நோட்டீஸ், என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்பா. என்ன நோட்டீஸ் கொடுத்துட்டாரு? அவரை போய் ஒரு வயதான மனிதர் அவரை போய் தூண்டி விட்டுட்டு அவர் ஏதோ தகாத வார்த்தை பேசினார் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு ஒரு பெண்மணி, நான் பெண்களை மதிக்கக்கூடியவன், அந்த பாரதிய ஜனதாவுடைய அந்த நிர்வாகி, அந்த அம்மா நெல்லையம்மாள் என்று நீ தொல்லை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு வயதானவர்னு கூட பார்க்காம அவரை போய் தகாத இதெல்லாம் பட்டு அரைஞ்சிருக்கீங்களே, தாங்க முடியலையா? ஒரு விவசாயி இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா? அவர் என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? மரபணு விதைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. தப்பா? அப்ப மரபணு விதையை அறிமுகப்படுத்துவோம், நாங்கள் அதைத்தான் ஆதரிப்போம் சொல்றது உங்க பாரதிய ஜனதா கொள்கையா? சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்கின்றது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்க ஊதுகிற சங்க ஊதிக்கிட்டே இருப்போம். பைபிள்ல சொன்ன மாதிரி காதுள்ளவர்கள் கேட்க கடவன், ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். லட்சிய முழக்கம் செய்வது மட்டுமே எங்களுடைய நோக்கம் என்ற முறையில் தான் இதை சொன்னேன். அந்த பொண்ணை முதல்ல நீங்க அந்த வீடியோ முழுமையா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பொண்ணை இவர் வார்த்தை பேசுறது நடத்தை சரியில்லாத பொண்ணுன்றத இவர் குறிப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க முயற்சி பண்றாங்க. இல்ல, ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கேட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவரை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இன்னொன்னு நீங்களும் நாங்களும் சினிமா டைரக்டர் தான் ஜூம் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது அவரை போய் இந்த அம்மா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி தூண்டி விட்டதுனால திட்டினதுனால தான். இல்ல சார், வெளியில போங்க, கோயில்ல இருந்து வெளியில போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இல்ல நீங்க ஒன்னு சொல்றது மன்னிக்கிறேன் சார், மன்னிக்கிறேன். இல்ல கோயில் இருந்து வெளியில போய் கொடுங்க என்று அந்த வார்த்தையை தான் சொன்னார் என்று உங்களால் அடித்து சொல்ல இயலாது. அதை மட்டும் நீங்க மறைக்கிறது என்பது, நான் என்ன சொல்றேன், அவரை போய் ஃப்ராடுன்னு சொன்னதும் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை தூண்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அவரு பேசியிருக்க கூடாது. ஒரு பெண்மையை பேசியிருக்க வேண்டாம். என்ன நீ ஃப்ராடுன்னு சொல்றமா, பரவாயில்ல. ஏன்னு கேட்டா இப்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு சபை நாகரிகம் கத்துக் கொடுக்கறா, கத்துக் கொடுக்க கூடாது. நீ புத்தர் மாதிரி நாடி நரம்பு எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடிக்கணும். என்னை நீ ஃப்ராட் என்று சொல்லுகிறாய் தாயே, அற்புதம், நல்லது. நீ சொன்னதுக்கு நீ ஃப்ராட் என்று சொல்லிவிட்டாய், பரவாயில்லை. நான் டெல்லி தலைநகரத்திலே போய் நான் இந்த நாட்டு மக்களுக்காக கோவணம் கட்டி கொண்டு நான் போராடியதற்கு நீ கொடுத்த பட்டம் வாழ்க. மண்டையோடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு மண்டையை உடைத்துக் கொண்டு நான் விவசாயிகளுக்காக திரட்டி சென்று போராடினேன் பாரம்பா, அதற்கு நீ கொடுத்த பட்டம் பரவாயில்லை.
விவசாயிகளுடைய பச்சை பசையர் என்று வயல்கள் விளைய வேண்டும் என்று பச்சை ஆடையை போட்டுக்கொண்டு இந்த தமிழகம் பசுமையாக இருக்க வேண்டும், கருகி போய்விடக் கூடாது என்பதற்காக நான் போராடினேன். அதற்கு நீங்கள் கொடுத்த பட்டம் பரவாயில்லை தாயே. இன்னும் அவர் பேசியிருக்கணும். பாவம், வயசானவர் உணர்ச்சி வசப்பட்டாரு. என்ன மாதிரி கொஞ்சம் இப்ப அடிபட்டு நான் கூட பாரு உணர்ச்சி வசப்பட்டு இருந்தேன். இப்ப நீங்க கேள்வி கேட்டா கூட நான் சிரிச்சுக்கிட்டு போய் சொல்றேன். ஏன்னா நீங்க வேண்டி கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா, என்ன தூண்டி விட்டு கேள்வி கேட்க வந்திருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கன்னத்துல கேள்வி கூடாது நண்பா, கப்பல் கவிழ்ந்தாதான் கன்னத்துல கேள்விக்கணும். இல்ல தாடியை வருடுறீங்க, தாடி நானும் தாடி நீங்களும் தாடி, பரவாயில்ல தாடியை வளர்த்துக்குங்க. தாடியை வளர்க்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் தமிழ்நாட்டையும் வளர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன், இந்த தாடி வளர்ந்தால் போராது, தமிழ்நாடும் வளர வேண்டும் என்று சொல்லி அன்று காதல் எழுவதில்லை படத்தில் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு மன்மதன், குத்து போன்ற திரைப்படங்கள் நடித்த நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு நிமிஷம் இதை முடிச்சா நீங்க கேள்வி கேளுங்க வர. ஓகே. அன்று வந்து இந்த நண்பர் தன்னுடைய இவர் நிறைய வாங்க நிறைய வந்துருங்கப்பா, அத்தனை பேர் வரணும் அவசியம் இல்லப்பா. கிட்டத்தட்ட இவர் அன்றைக்கு உணர்வோடு நிறைய தொண்டு நிறுவனம் வைத்துக் கொண்டு நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய டெல்லி தலைநகரில் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரிடத்தில் கூட சில விருதுகளை பெற்றிருக்கின்றார். அந்த அளவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறவரை அடிக்கடி நான் எப்பொழுதும் நல்ல சேவை மனப்பான்மையில் என்று பாராட்டி கொண்டிருந்தேன். அந்த சுரேஷ் அந்த சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே சேவை அரசியல் நடத்த வேண்டும். அந்த லட்சியத்துக்காக நாம் யாரோடு சேர்ந்து போகிறோம் என்பதை விட நம்மோடு யார் சேர்ந்து வருகிறார்கள், நான் யாரோடு சேர்ந்து போகிறேன் என்பது முக்கியம் அல்ல. நான் யாரோடும் சார்ந்து போக மாட்டேன், அதே நேரத்தில் ஊர்ந்து போனாலும் சோர்ந்து போக மாட்டேன் என்ற கொள்கையோடு இருக்கின்ற காரணத்தால் சேவை மனப்பான்மையோடு வந்து என்னோடு இணைந்த கூல் சுரேஷோடு இணைந்த அன்றைக்கு 60க்கு மேற்பட்ட இளைஞர் பட்டாளத்தோடு வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே அத்தனை சேவை மையங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் எங்களிடத்திலே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் தொடக்கம் தான் கூல் சுரேஷுடைய கூல் என்று சொன்னால் குளிர்ச்சி அல்லவா? இவரிடத்தில் இருப்பது குளிர்ச்சி. இவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும் வளர்ச்சி, எந்த தமிழ்நாடு மக்கள் கொண்டுவிடக் கூடாது தளர்ச்சி என்று லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இவர் இணைந்ததிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சியின் நடுவே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நண்பா. நன்றி நன்றி நன்றி. ஓகே போறேன், மீதி பொண்ணோட எல்லாம் அப்புறம் போறேன். சுரேஷ் மைக்கு தட்டிடாதீங்க. அப்படி போயிடுங்க, ரெடி ரெடி பேச வாங்க, ரெடி. லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூல் சுரேஷ் இணைந்து கொள்வதற்கு காரணம், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய தாடி வளர்ந்தால் மட்டும் பத்தாது, தமிழும் வளர வேண்டும், தான் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, தமிழ்நாடும் வளர வேண்டும் என்று கொள்கை உடையவர். நடிகர் சிலம்பரசன் அவர்கள் நடிகராக, இயக்குனராக, இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுப்பவர். ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதற்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு நாம் திரும்ப பெறுவதற்கு பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்தவரே நடிகர் சிலம்பரசன் அவர்கள். இப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இன்று லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் எனது நண்பர்கள் 60 பேரும் சேர்ந்து தலைவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் முன்னிலையில் இன்று இணைந்து கொள்கிறோம். தலைவர் வழியில் நாங்களும் உங்களுக்கு என்னென்ன சேவைகள் தலைவர் மூலமாக என்னென்ன கிடைக்கப்பெற வேண்டுமோ அது எல்லோரும் தலைவர் வழியில் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இன்று பிரஸ் மீடியா மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எங்களிடம் நான் இத்தனை நாள் யாருக்கோ வாழ்ந்துட்டேன். கலைஞர் படையை திரட்டுவதற்காக வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. அடுத்த தலைமுறையின் இளைஞர்களுக்காக வாழ வேண்டும் என்ற முடிவெடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கு நான் ரொம்ப தெளிவா
ஒரு நடைபெற்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கேள்வியை தொடரலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால தான் இப்ப அடுத்த முயற்சி இதுவா? இல்ல இல்ல, கடந்த ஆண்டு 200 திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 200 திரைப்படத்துல 7 படம் தான் வெற்றி படம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அந்த 7 படத்துல ஒண்ணு நம்ம கல்பாத்தி அவர்களுடைய ஏஜிஎஸ் கம்பெனில கேவி ஆனந்த் அவர்கள் இயக்கத்துல என்னுடைய நண்பர் விஜய் சேதுபதியும் நானும் விஜய சேதுபதி டி ராஜேந்தர் இணைந்து நடிக்கும்னு அந்த படம் ஒரு வெற்றி படமா. படத்தோட கிளைமாக்ஸ்ல வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டை போட்டு என்னதான் அந்த வெற்றிக்கு நின்று அடையாளப்படுத்தி கேவி ஆனந்த் ஆனந்தமாக படம் எடுத்தாரே. அந்த படம் தமிழ்நாட்டிலே நீங்க விநியோகஸ்தர்களுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. 7 படம் தான் வெற்றி படம். அந்த 7 வெற்றி படத்துல ஒரு படத்துல அந்த படத்துல நானும் ஒரு ஆளா நடிச்சிருக்கேன். அந்த படம் பேர் தான் கவன். கவன் என்ற அந்த படத்தில் இருங்க. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு யாராரோ என் கூட சேர்ந்து நடிக்கணும்லாம் ஆசைப்பட்டு 4-5 படம் வந்ததும் படத்தில் நடிக்கிறது கிடைச்சிருக்கும் கோடிக்காக டி ராஜேந்தர் நடிக்க போல. டி ராஜேந்தர் கொள்கைக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். டி ராஜேந்தர் ஒரு பாட்டு பாடினா கூட எவ்வளவு வாங்குறேன்னு சொன்னா இன்கம் டாக்ஸ்ல தான் மாட்டுவேன். ஏன்னா வாங்கிட்டு தான் இருக்கேன். அதனால என்னுடைய இது என்னங்கிறது எனக்கு தெரியும். படத்துக்கு முழுக்க முழுக்க வெற்றிக்கு காரணம் டி ராஜேந்தர் தான். நான் சொன்னா இதே மாதிரி நீ தமிழ்நாட்டை வாழ வைக்க நீ ஒருத்தன் கூறியா? எப்படிப்பா உன்னால ரூம் போட்டு யோசிச்சுட்டு வருவியா? இல்ல உங்க ஆபீஸ்ல சொல்லிட்டே வருவியா நான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறையா அப்படின்னு? ஏங்க அந்த படத்தோட வெற்றியில நானும் ஒரு சின்ன ஆளு அப்படின்னு சொன்னதுக்கே இப்படி கொம்பு செய்வீங்கன்னா நான் மார்தட்டி சொல்லியிருந்தா ஐயோ எனக்கு இப்பதான் யோசிக்கிறேன். நல்ல வேளை அந்த காலத்துல ஊடகம்லாம் இல்ல, இருந்திருந்தா பல பேரை குழி தண்டி பொதிச்சே கொடுங்க உங்களுக்கு. அப்படி கேள்வி கேட்கிறீங்க. உண்மை வெளி சார் ஒரு நிமிஷம் சார். நான் ஊடகத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. எதுக்கெல்லாம் விவாதம் பண்ணுமோ பண்ணுங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப அனிதா நீட்டு தேர்வுல அந்த பொண்ணு மறைந்தவுடன் எல்லாரும் அதை பத்தி பேசுனீங்க மீடியால. இன்னைக்கு எங்க சார் அனிதா மேட்ரு? யோசிக்கணும் சார். ஆனா அனிதா மேட்ரை போய் சொன்னேன், கொஞ்ச நாள்ல நீங்க மறந்துடுவீங்கன்னு. அந்த நீட்டு தேர்வுல அனிதா உயிரிழந்ததுக்கு ஆத்மா சடந்த இடம்னா என்ன தெரியுமா செய்யணும்? உண்மையிலே நம்மளுடைய அடித்தட்டு மக்கள் நீட்டு தேர்வுல வெற்றி பெறத்துக்கு அந்த தேர்வு மையத்தெல்லாம் நம்ம பயிற்சி முகாம் ஏற்படணும் சார். அதுக்கு நம்ம உழைக்கணும். அதை பத்தி விவாதம் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, இந்த அஸ்வினி இன்றைக்கு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணை போய் கொன்னா என்ன காரணம்? நான் ஒருதலை காதல் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துல சொல்ல வந்த கருத்தே என்னன்னா இதுதான், காதல் என்பது ஒரு பொண்ணுக்கா உயிரை கொடுக்கறது தான் காதலா இருக்கணும். ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிறது காதலா இருக்க கூடாது. கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தேன். 75% முடிச்சிட்டேன். என்னோட நேரம் இந்த செம்பரமாக்க ஏரியை திறந்து விட்டாங்க. முதல் ஃப்ளோர் வரைக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் என்னுடைய அந்த அலுவலகம், அவ்வளவு பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர், எடிட் சூட்டு, ஜென்லக்கு ஸ்பீக்கர், அங்க இருந்த அந்த ப்ரோ டூல்ஸ், ஃபைனல் கட் ப்ரோ, எடிட் சூட்டு, ஆவிட் எக்ஸ்பிரஸ், ஆவிட் மோஜோ, எல்லாமே அத்தனை கம்ப்யூட்டர் எல்லாம் அந்த படத்தில் எடுத்து வச்சு இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டோட்டலா சேதம். என்னோட வீடே இடிஞ்சு, அந்த ஆபீஸ் இல்ல, என்னோட அந்த வீடு இடிஞ்சது, என்னோட இதயம் இடியில. ஆனா அந்த படத்தை இவ்வளவு நாட்டில் ஒருதலை காதல் இவ்வளவு கொலையெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எப்படியாவது அதை இது பண்ணி அந்த படத்தை வெளியிட்டலாமா அப்படின்ற அளவுக்கு நான் கலைத்துறையில தான் இருக்கிறேன். எனக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு நீங்க கேட்ட மாதிரி நான் மார்க்கெட்டோட உச்சாணி கும்பலுக்குள்ள 28 வயசுல அரசியலுக்கு வந்தவன். அன்னைக்கு நீ பிறந்திருப்பீங்களா நண்பா? உங்க வயசு என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க நண்பா. அதனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மட்டும் இல்ல, எதுக்காக சொல்ல வரேன்னா மார்க்கெட்ல இருந்தப்ப நான் அரசியலுக்கு அரசியலை வச்சுட்டு மூஞ்சி காட்டுறதுக்கு வரல சார். ஒருதலை ராகம் என்ற ஒரு படம், எந்த பெரிய நடிகர்களும் இல்லாமல் அவர்களை வச்சு படம் எடுத்து வாழ்க்கையில முன்னேறி வந்தவன். இப்ப கூட இது அரசியல் களத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க. விரைவிலேயே ஒரு சினிமா என்ன படம் எடுக்க போறேன், அதுவும் சாதாரண படம் இல்ல. கவனுக்கு பிறகு ஏன் சார் கவன் படத்துல போய் கை கொடுத்து நடிச்ச டி ராஜேந்தர் ஒரு கவன்ல இளைஞர் கூட்டணி உருவாக்க மாதிரி இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு இளைஞர்களை கொண்டே ஒரு புதிய கூட்டணி உருவாக்க முடியாதா? இதுதான் சிந்தனை.
அடுத்த கூட சும்மா ஏதோ லவ் ஸ்டோரி எடுக்கல, லவ் ஸ்டோரி தான், இளைஞர்கள் பிடிச்ச மாதிரி லவ் ஸ்டோரி. அதுல பொலிட்டிக்கல் சேட்டையரோட ஒரு படம் எடுக்கிறது, டைட்டில் தலைப்புலாம் வச்சுட்டேன். விரைவிலேயே அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும். நிச்சயமா எங்களுடைய பிஆர்ஓ மூலமா நிஜ வாழ்க்கையை கவன் திரைப்படத்தையே ஒன்றுபடுத்தி பேசலாமா சார்? திரைப்படம் வேறு, நான் இல்ல ஒரு நிமிஷம். நிஜ வாழ்க்கை என்று சொன்னால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேட்டுகளை துணிவோடு சொல்லக்கூடிய தகுதி டி ராஜேந்தருக்கு இருக்கு. அதனால தான் இவர் இந்த படத்தில் நடிக்க வச்சேன்னு இந்த பதிவை செய்த அந்த படத்தோட இயக்குனர் அந்த செய்தி தங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் வருந்துகிறேன். இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி? லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் வீரநடை போட போகிறது அப்படின்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திச்சு தெரிவிச்சிருந்தீங்க. அடுத்த கட்டம் இந்த கட்சியில பெரிய அளவுல அடுத்த மாற்றுதல்களை செய்ய போறேன், நிறைய திருச்சியில நான் இதற்கான அறிவிப்பை தொடங்கி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. தொடர்ச்சியா பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர வேற எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி எங்களுடைய கட்சியோட 15வது ஆண்டு தொடங்குதுன்னு. இப்ப என்ன நான் இப்ப சொல்லிட்டு இப்ப என்ன சொன்னேன், யாரோட இப்ப எங்களுடைய கட்சியில் இன்னைக்கு சொன்னேன். இப்ப கூட துணை பொதுச் செயலாளர் கோமேநாதன் வந்திருக்கிறாரு, வடசென்னை மாவட்டத்தின் பொறுப்பாளர் சுரேஷ் வந்திருக்கிறாரு, ஆர்கே நகர் தொகுதியுடைய பொறுப்பாளர் மூசா வந்திருக்கிறாரு, மணலி ஜெயபாண்டி வந்திருக்கிறாரு, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்டத்தின் அவைத்தலைவர் வைத்திலிங்கம் வந்திருக்கிறாரு. நான் என்ன அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, புதிய உறுப்பினர் படிவம், புதிய உறுப்பினர் சேர்க்கை, புதிய வடிவத்திலே உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அட்டை, புதிய சிந்தனை. எப்ப பார்த்தாலும் இனிமேலுக்கு நம்ம அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன டி ராஜேந்தர் சொன்னா திமுக, அடிப்படையில் திமுக உணர்வு இருந்த காரணத்தால், என்னுடைய தலைவர் கலைஞர் என்று சொன்ன காரணத்தால் லட்சிய திமுக, நம்முடைய லட்சியமே திமுக என்று கலைஞர் அழைத்தப்பெல்லாம், கலைஞர் விரும்பினப்பெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துயர் வந்தப்பெல்லாம் போய் நம்ம கை கொடுத்த காலம் போரும்பா. இன்னைக்கு அவங்க கப்பல் மாதிரி இருந்தாலும் நம்மளோட கட்டுமரமும் கொள்கையோட நம்ம தனி பயணம் பண்ணோம். இனிமேலோட நம்மளோட வாழ்க்கையோட பாதையே வேற. நம்ம இனிமேலுக்கு அவங்களோட சேர்றோமா இவங்களோட சேர்றோமா அப்படிங்கிற எண்ணம் இல்ல, நம்மளோட யாரு சேர்றாங்க சேர்ந்தா பாருங்க, இல்ல வேணாம். நம்ம யாரையும் சார்ந்து போக கூடாது. நாம அதே நேரத்தில் ஊர்ந்து போனாலும் பரவாயில்ல, சோர்ந்து போக கூடாது. நிச்சயமா ஊருக்கு ஒரு 200 இளைஞரோ 300 இளைஞரோ விவேகானந்தர் சொல்லதை போல லட்சியம் உள்ள இளைஞர்களை ஒன்று திரட்ட ஒரு புதிய முயற்சி பண்ணுவேன். தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களே, சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு திட்டம், அந்த சேது சமுத்திர திட்டம் வெறும் சில்லறையை சேர்க்கக்கூடிய திட்டமா தான் இருக்குன்னு பேசணும்னா, சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றவே முடியாது. சேது சமுத்திர திட்டம் சொல்லிட்டு இவங்க கப்பல் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. எல்லாத்தையும் அந்த கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுத்து அந்த பவளப்பாறைகள்லாம் அத்தனை கனிம வளத்தை எடுத்து கொட்டுறாங்களே, அதெல்லாம் யாருக்கு போகுது? அதுல உள்ள வருமானம் என்ன? இதெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோட அன்னைக்கு பிரஸ் கிளப்ல வச்சு மீட்டிங் கொடுத்தேன். அன்னைக்கா இந்த அளவுக்கு மீடியா வளரல சார். எடுத்து பாருங்க. இன்னைக்கு சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டுதா? அதனால பலன் அடைஞ்சது யார்? அன்னைக்கே சொன்னேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தில் பாடின மாதிரி, அதோ அந்த பறவை போல வாட வேண்டும், இதோ இந்த அலைகளை போல ஆட வேண்டும் என்று பாடுற மாதிரி கப்பல் ஓட்டி கலைஞர் அவர்கள் உட்கார வச்சு அன்றைக்கு மந்திரியா இருந்த TR பாலு, ஸ்டாலின், கனிமொழி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கோரஸ் பாடுவாங்களான்னு கேட்டேன். கப்பல் ஓடுதா? ஓடல கப்பல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஏழைக்கு காலில் இல்ல செப்பல். இதான் நிலைமை. இது வார்த்தை அல்ல, உண்மை. அதனால சார் எவ்வளவோ விஷயங்களை எடுத்து நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா உங்களை மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. உணர்ந்துட்டேன். நீங்க எழும்பாட்டாலும் நீங்க விடிச்சு காட்டாலும் பரவாயில்ல சார். சில பேர் தூண்டி விட்டு, யாரு தூண்டி விட்டு டி ராஜேந்தர் இப்படி பேசுறாருன்னு எவ்வளவு வேணாலும் நீ கிண்டல் பண்ணி பார்க்கலாம். நான் என் தமிழ்நாட்டு இளைஞனுக்காக, என்ன வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்காக, எனக்கு சோறு போட்ட மக்களுக்காக, என் மகனை ஆளாக்கின இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா நானாவது மேய்க்கு முன்னாடி என்னட்ட யாரும் எந்த கேள்வி கேட்காதீங்கன்னு கேட்கல. என்ன கேள்வி கேட்டாலும் தயங்காம பதில் சொல்றேன். கேள்வி கேட்டா டி ராஜன் காட்டுறதுல தயக்கம். அந்த அடிப்படையில தான் நடத்துற லட்சிய திமுகன்ற ஒரு இயக்கம். இது வரைக்கும் நான் ஒன்னும் முதலமைச்சர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே கட்சி தொடங்கலையே. முதல்வரா யாரு இருந்தாலும் முதுகெலும்போட எதிர்ப்புன்னு சொன்னேன். தப்பா? பாரத நாட்டில் யாரு பிரதமரா இருந்தாலும் இந்த பாரத நாட்டு நலனுக்காக பேசுன்னு சொன்னேன். தப்பா?
எத்தனை போராட்டம் நடத்திருக்கேன் நான் இனிமே இந்த பழைய லிஸ்ட்ல அந்த போராட்டம் இந்த போராட்டம் நான் பட்டியல் போட்டு காட்ட தயாரா இல்ல சார். எதிர்காலத்துல சார் இன்னைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டி ராஜேந்தரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரே நாள்ல 3 தொலைக்காட்சியில வந்து என்னுடைய பேட்டி எடுத்தாங்க. தளராம கொடுத்தேன். 3 பேட்டியிலையும் 3 வெரைட்டி கொடுக்காட்டா இந்த தொலைக்காட்சிகள் அவங்க சொல்லட்டும். இன்னும் அத்தனை தொலைக்காட்சிகளை பேட்டி கேட்கிறாங்க. இனிமே எந்த தொலைக்காட்சியோ யாரு என்ன அப்படி நிச்சயமா ஒண்ணு இல்ல சார். அன்னைக்கு வந்து நீங்க போய் கேக்குறீங்க, நீங்க எல்லாரும் மீடியா தான். 14 வருஷமா இந்த இயக்கத்தை நடத்திருக்கேன். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று போடாம நான் லெட்டர் போட்டு அத்தனை அறிக்கை கொடுத்துருக்கேன். போய் இதுல பாருங்க, மீடியால பாருங்க, யூடியூப்ல செக் பண்ணுங்க, இருக்கா இல்லையா. ஆனா டி ராஜேந்தர் புதுசா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட வந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு புது மாற்றம் பண்ணிருக்காராம். லான் இருந்ததை முன்னாடி ஈன்னு போட்டிருக்காராம் அப்படின்னு ஒரு. அப்ப லான் இத்தனை வருஷமா போட்டதை கூட பார்க்காம ஒரு வார பத்திரிகையில அதை எழுதி செய்தி போடுறீங்கன்னா அப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி போட்டு வாட வைப்பீங்க? ஒரு ராஜேந்திர நீங்க இழிவுபடுத்தல. ஒரு இரயில் பயணங்கள் படம் எடுத்தா கூட இரயில் பயணங்கள் போட்ட ராஜேந்தர். ராகம் தேடும் பல்லவி என்று சொன்னால் கூட என்ன ராகம் தேடும் பல்லவி என்று போட்டவன். ஆனால் இன்னைக்கு கையெழுத்து போட்டா கூட கையெழுத்துக்கு கீழே பாத்துங்க டி ராஜேந்தர் போட்டு தான் கையெழுத்து போடுறேன் என்ன பார்த்து. ஆனா நீங்க தமிழ்நாட்டு பத்திரிகை மனசாட்சி தொட்டுங்க. அறிக்கையில நாங்க லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கைன்னு இந்த அறிக்கை அனுச்சா கூட அதுல இருக்கிற கட் பண்ணிட்டு லாவ போடக்கூடிய வடமொழி மேல பற்றுள்ள நாடு தான் சார் இது. ஆனா தமிழ் பற்றுள்ள என்ன ஒழிக்குன்னு நினைச்சா பரவாயில்ல, என்ன பண்ணாலும் அசர மாட்டேன். திரைப்படங்கள் மூலமாக கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பிரதான செய்தித்தாள்கள் குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தை சொல்லியே போட்டுருக்காங்க. இல்ல இல்ல அது இல்ல இல்ல அது ஒரு அந்த விவாதம் இங்க நம்ம பேசுற நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆனா நான் கூட என்ன சொல்றேன், நாங்கெல்லாம் படம் எடுத்தப்போ ஒரு ஒருதலை ராகமா இருக்கட்டும், ஒரு ரயில் பயணங்களா இருக்கட்டும், ஒரு கிளிஞ்சல்களா இருக்கட்டும், ஒரு மைதிலி காதலியரா இருக்கட்டும், ஒரு உயிருள்ள விஷயம் இருக்கட்டும், நான் மென்மையான உண்மையான காதல் கதைகள் எடுத்தோம் சார். உண்மையில அந்த மாதிரி உண்மையான காதல் கதைகளை எடுத்து காதல்னா என்ன, ஒரு மோனிஷா கூட சிலருக்கு தேவை தேகம் தான் அவரது உணர்வோ காமம் தான், சிலருக்கு தேவை இதயம் தான் அவரது காதல் புனிதம் தான், போனால் இதயம் திரும்பாது வேறொரு பெண்ணை விரும்பாது, ஒருமுறை நினைத்தால் நினைத்ததுதான் மறப்பது என்பது முடியாது. இப்படி மென்மையான காதலை சொன்ன படங்கள்லாம் எடுத்து இந்த கால இளைஞனுக்கு காதலுடைய மகத்துவத்தை சொல்லணும். இந்த வன்மையான விஷயங்கள் எல்லாம் காதல்னு சொன்ன உனக்கு கிடைக்கலன்னா அவளை தீத்துரு. ஒரு நிமிஷம், நான் என்ன பத்தி தான் நான் பேசணும், ஏன் சாப்பாடு தான் நான் சாப்பிடணும். இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க பையன் என்ன சாப்பிடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? அதான் இல்ல இல்ல மன்னிக்கணும் சார். இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா மட்டும் இந்த மாதிரி என்கிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும், மத்தவங்கிட்ட கேள்வியே கேட்க முடியும். அங்க போய் கேட்டு கேளுங்க, அதையும் தானே எதிர் அல்ல அவங்கள்ட்டையும் கேளுங்க. இல்ல இல்ல கேளுங்க, கேள்வி கேட்க வேண்டும் என்பதை ஏன் என்ற கேள்வி கேட்க இல்ல. அப்படி யாரு ஒரு நிமிஷம், அந்த நேரத்தில் நான் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கேன் என்பதை நீங்க புரட்டி பார்த்துட்டு பேசுங்க. இன்னொன்னு அதுக்கான ஒரு நிமிஷம் அந்த பீப் பாடல் சர்ச்சை என்பது அவர் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அவைப்பெயரை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு போர். அத பத்தி இந்த இடத்துல நீ வேணா ஒரு தனி விவாதம் வைங்க, நான் வந்து பேசுறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நான் கண்ணீரஞ்சலி எனக்கு கண்ணீரே இல்ல, எனக்கு ஹார்ட்டே இல்ல, கண்ணீரஞ்சலியை செலுத்த கூடாதுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், அது என்ன வந்து நான் இப்ப விவாதத்துக்கே சொல்ல, அது என்ன சார் ஒரு அபிஷியலா வெளியிட்ட ஒரு பாட்டா சார்? இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த அறிக்கையை நான் வெளியிடுறேன்னா அபிஷியலா வெளியிடுறது வேற, இதுக்கு முன்னாடி நான் ரஃபா எழுதி கிறுக்கி எழுதுறது என்பது வேற. அந்த கிறுக்கி எழுதி வச்சிருந்ததே ஒருத்தர் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகை கொடுத்தா அது அபிஷியல் ஆகுமா சார்? ஒரு ஜேர்னலிஸ்ட் உங்களை கேட்கிறேன், ஒரு அறைக்குள்ள பாடும்போது நானும் ஒரு மியூசிக் டைரக்டர் தத்தகரமா டம்மி வார்த்தை போட்டு தான் சார் பாடுவோம். அதை போய் திருடி எடுத்துட்டு போய்
அதை ஒரு திருட்டுத்தனமான வேலை செஞ்சு அதை போட்டுட்டு என் பையனை மாட்டி விட்டாங்க. அதை அத்தனையும் அவர் தாங்கினாரு. ஏன் சார் ஒரு நிமிஷம், எச்சி ராஜாவுக்கே ஒரு அட்மின் இருக்கும்போது, எச்சி ராஜாவுக்கே ஒரு தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கே ஒரு அட்மின் இருக்கும்போது, இந்த உலகத்துல வைட்டமின் பால்கா வாடற எத்தனை பேர் கூட இருந்து காட்டி கொடுப்பான்? நிச்சயம் எல்லா இடத்துலயும் அட்மின் இருக்கு சார். எல்லா இடத்துலயும் வைட்டமின் பா வேலை செய்யுது சார். பணம் பாதாள வரைக்கும் பாயும் சார். சார் நீங்க என்னிடம் கேள்வி கேட்டதுக்கு உங்க மேல வருத்தம் இல்லை நண்பா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லுங்களேன். ராம்குமார். எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க இந்த மாதிரி உணர்வோட கேள்வி கேளுங்க என்பது என்னோட வாதம். துரை தானே உங்க பேரு? ஜபக்கு. அதே மாதிரி நீ ஜபர்சன் ஜபர்சன் அவர்கள் கேள்வி கேட்டது நன்றி. எப்பயுமே விளக்க கூட தூண்டி விட்டதான் விளக்கு நல்ல வெளிச்சமா எரியும். நீங்கள் தூண்டி விட்டதுக்கு ஜபர்சனுக்கு நன்றி, ராம்குமாருக்கு நன்றி. என்ன சார்? ஆமா ஆமா நிச்சயமா அருமையான புள்ளி விவரம் தரீங்க, நன்றி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை பத்தி எல்லாரும் பேசுறாங்களே, இதே கணி பத்திரிகை நடத்தக்கூடிய விஜயன் அவர்கள் வந்து புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஒரு இதுக்காக இதே கணி ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டப்ப நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் அன்னைக்கு போய் பேசினேன் சார். அந்த காரணத்துக்காக தான் சார் நான் திமுகவில இருந்து 3 ரூபாய் உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படலன்னு தூக்கி எறியப்பட்டிருக்கேன். அன்னைக்கே கூட பேசியிருக்கேன். திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்ப அந்த கூட்டப்பட்ட கூட்டத்துல அவ்வளவு எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்ச காரணத்தால் தான் ஒதுக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய பாரத பிரதமர் ஆவறதுக்கு மூப்பனார் அவர்களுக்கு ஒரு தமிழனுக்கு இருந்த வாய்ப்பை சிலர் பேர் தட்டி பறிக்க நினைச்சப்ப தட்டி கேள்வி கேட்டவன் நான் சார். மத்திய துறையில போய் எல்லா துறைக்கும் மந்திரி பதவி வாங்குறோமே, ஏன் இந்த நீர் வளத்துறைக்கு நாம் கேட்டு வாங்குவதில்லைன்னு போராடினவன் நான் சார். போராடி போராடி பார்த்துட்டு தான் இப்படி நிக்கிறேன் சார். இதற்கு மேல என்னால என்னோட வலியையும் நான் கடந்து வந்த வழியை பத்தி சொல்லுது முறையா இருக்காது என்று நினைக்கிறேன் தம்பி. எனக்கு வந்து ஜனபலம் இருக்கக்கூடிய அளவுக்கு, எனக்கு மனபலம் இருக்கக்கூடிய அளவுக்கு, தெய்வ பலம் இருக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பெரிய அளவுல பணபலம் இல்லை சார். இதான் உண்மை. அரசியல்ல வெறும் மாசு மட்டும் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது, வெறும் காசு மட்டும் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது. மாசும் காசும் அரசியல் நடத்தக்கூடிய அளவுக்கு கொள்ளையடிச்ச பணம் இல்லை.